Hello YouTube family, welcome to our channel Learn with Vignesh. எப்பயும் போல நல்ல ஃபீட்பேக்ஸு அண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பிரதர் இந்த மாதிரி வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக சொல்லி தரீங்க, டைப் வைஸ் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற தமிழில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சேனல் இது மட்டும்தான். அண்ட் எனக்கு சூப்பராகவே புரியுது, உங்கள் வே ஆஃப் டீச்சிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பர் டே வந்து 2 வீடியோஸாக கொடுங்க, இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட்னு கேட்குறாரு. ஹம்பிள் ரெக்வஸ்ட்டே வேண்டாம் ப்ரோ, ஏன்னா வந்து சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குற உங்களுக்காக தான், நம்ம ஃபேமிலிக்காக தான். அண்ட் கண்டிப்பாக 2 to 3 வீடியோஸ் கொடுக்குற அளவுக்கு இன் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 2 to 3 வீடியோஸ் கிடைக்கும். அண்ட் வி ஆர் பிளானிங் ஃபார் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ சூன் வி வில் அப்லோட். ஸோ டோன்ட் வரி. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் தான், மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் போயிட்டு ரீச் ஆகணும். ஸோ தட் எல்லார் மனசுலையும் வந்து ஓகே, வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு மொபைலில் இன்டர்நெட் இருந்தால் போதும், யூடியூப்ல யாருன்னா பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருந்தபடியே ஜாப் வாங்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். அண்ட் உங்களுக்கு இருந்தது பார்த்தீங்களா, இப்போ கமெண்ட் பண்ண உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஈஸியாகிடுச்சின்னு கமெண்ட் பண்ணிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நான் கமெண்ட் எதிர்பார்த்தா தான் நான் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி சிலபஸ் ரிலேட்டட் குவரிஸ் வந்து நிறையா கேட்டிருந்தீங்க. ஹிஸ்ட்ரி பற்றி எல்லாமே நான் வந்து என்டிபிசி குரூப் டிக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் செம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். செக் பண்ணலாம், எங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறேன், ஐ பட்டனில் இருக்கும், போய் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பர்சன்டேஜில் கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன டைப் 7, நெக்ஸ்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2 டைப்பில் வந்து கேண்டிடேட்ஸ் மேக்ஸிமம் தப்பு பண்ணுவாங்க. அண்ட் எந்த ஒரு டைப்பு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியும் தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைப் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் பாருங்கள். பொதுவாக நம்ம வீடியோஸ் ஒரு 2 தடவை பார்க்குறீங்கன்னா அதை 3 தடவை பாருங்கள், 3 தடவை பார்க்குறீங்கன்னா 4 தடவை பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து தெரியும், நான் அனலைஸ் பண்ணுவேன், ஒரு சாப்டரில் எத்தனை டைப் இருந்தால் இந்தந்த டைப்ஸில் வந்து கேண்டிடேட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, மார்க்ஸ் போகணும்னு எனக்கு தெரியும். அது நான் சொல்கிறேன்னா அந்த டைப் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி சம் வந்து நீங்கள் பாருங்கள். கான்செப்ட் கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்றவங்க தப்பு பண்ணால் கூட அந்த மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலெக்ஷன் இஸ் வெரி ஹை. ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இன்னைக்கான டைப் பார்ப்போம். இன்னைக்கான டைப் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது தான். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் 2 minutes கான்செப்டோட போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தெளிவாக புரிகிற மாதிரி, எக்கு வாங்குறதுக்கு ஷாப் போகிறீங்க, ஓகேவா? 50 rupees எடுத்துட்டு எக்கு வாங்குறதுக்கு கடைக்கு போகிறீங்க. ஒரு எக்கோட ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் இன்டு கன்சம்ஷன் நீங்கள் வாங்குறது, ஓகேவா? ஒரு எக்கோட ப்ரைஸ் வந்து 10 rupees. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்லி 5 முட்டை வாங்குவீங்க, 5 முட்டை வாங்குவீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் டே அதே கடைக்கு சேம் 50 rupees எடுத்துகிட்டு போகிறீங்க வித்தவுட் எனி சேஞ்ச், ஓகேவா? 50 rupees எடுத்துகிட்டு போகிறீங்க. எக்கோட ப்ரைஸ் வந்து 5 rupees ஆகிடுது. ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் 50 rupeesக்கும் எக்கு வாங்கிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக 10 முட்டை வாங்குவீங்க. 5 முட்டை வாங்குற இடத்துல 10 முட்டை வாங்குவீங்க. ஸோ என்ன ஆகுது, ஒரு விஷயம் தெளிவாக நான் சொல்கிறதுக்காக தான் இது பண்ணுறேன். அதாவது ப்ரைஸ் அதிகம் ஆகும்போது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் கன்சம்ஷன் அது வந்து கம்மியாகும். ப்ரைஸ் வந்து குறையும் போது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அதிகமாகும். இங்கே கன்சம்ஷன் வேணால் நம்ம நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுப்போம், என்னன்னு வச்சுப்போம், ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? இது மேக்ஸ் இல்லைங்க, பொதுவாக டே டு டே லைஃப்பில் நமக்கு நடக்கிற ஒரு விஷயம். என்னது, பொதுவாக எந்த ஒரு திங்காக இருந்தாலும் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வாங்குறத கம்மி பண்ணிப்போம், ஏன்னா நம்மளோட பட்ஜெட். அதே திங்கோட ப்ரைஸு டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் கன்சம்ஷன் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா பட்ஜெட் ரிமைன்ஸ் த சேம். இதை வந்து ஒரு கான்செப்டாக வச்சு, சிம்பிளான இதை ஒரு கான்செப்டாக வச்சு ஒரு டைப்பாக கேட்குறாங்க. இந்த டைப்பில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தேவையில்லாத லாங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது ஆர் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது, இதான் கான்செப்ட்னு தெரியாமல் பை ஆப்ஷன்லேருந்து போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய தப்பு பண்ணுவாங்க. அதை எப்படி நம்ம சிம்பிளாக பார்ப்போம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஏன் வந்து ஈஸியாக இல்லாமல் தப்பு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ போட போகிற மெத்தட் வந்து ரேஷியோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரேஷியோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க, கரெக்டாக இந்த சம் பார்க்கும்போது தப்பு வரும். அதனால தான் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அண்ட் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட் நான் சொல்லிக்கிறது, ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா டீட்டெயில்டாக புரியும், மொத்தமாக பக்காவாக புரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சம் அப்படியே கண்டினியூவேஷன் ஆகுது. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. The government reduced the price of sugar by 10%. 10% வந்து கவர்மெண்ட்
ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகே. By this a customer can buy 6.2 kg more sugar for 837. 837 rupees வந்து ஒரு பட்ஜெட்டுங்க. ஓகேவா? இந்த ரேட் குறைஞ்சதுனால எப்பயும் வாங்குறத விட ஒரு 6.2 kg வந்து அதிகம் வாங்குறாராம். கண்டிப்பா. ஏன்னா வந்து ரேட் வந்து கம்மியாகுது. எவ்வளோ கம்மியாகுது? 10%. 10% நான் சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு 1/10. ஸோ ப்ரைஸ் வந்து 10 இருந்திருக்கு. ப்ரைஸ் இது வந்து குவான்டிட்டின்னு வச்சுக்கிறேன். குவான்டிட்டி ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. ப்ரைஸ் வந்து 10 இருந்தது, இப்போ வந்து 9 ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். அப்போ குவான்டிட்டி 9 இருந்தது 10 ஆயிருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த 837 வரும். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. இதை எப்படி ரேஷியோ மெத்தடில் போடுறது? ரேஷியோ மெத்தடில் போடுவோம். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் சொல்கிறேன். ப்ரைஸ் குவான்டிட்டி. ஓகேவா? ப்ரைஸ் வந்து 10% கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஓல்டு, இது நியூன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 10 இருந்தது ப்ரைஸு, இப்போ 9 ஆயிடுச்சு. அப்போ குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்லி 9 இருந்தது, இப்போ 10 ஆயிருக்கும். ஓகேவா? ரேட் வந்து 10 இருந்தது 9 ஆயிடுச்சு. குவான்டிட்டி வந்து 9 இருந்தது, அதனால 10 ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. எவ்வளோ அதிகமாயிருக்கு? பழையசுக்கும் புதுசுக்கும் 1 அதிகமாயிருக்கு. இந்த ரேஷியோவில் இந்த 1 அதிகமானதால தான் கொஸ்டின்ல 6.2 kg அதிகமாயிருக்கு. இது நல்லா உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ஸ்டெப்பு புரிஞ்சாலே யூ ஆர் கிளியர்னு அர்த்தம். ரேஷியோவில் இந்த 1 குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆனதால கொஸ்டின்ல 6.2 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. த ரெடியூஸ்டு பிரைஸ் பர் கேஜி இஸ். ரெடியூஸ்டு பிரைஸ் எது? இதுதான் ரெடியூஸ்டு பிரைஸ். ரெடியூஸ்டு பிரைஸ் வந்து இதுதான் ரெடியூஸ்டு பிரைஸ். அதனால 10 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1 தான் 6.2னா அப்போ 10 எவ்வளோ? 62. ஒரு டிஜிட் தள்ளி போகும். ஸோ 62 kg அவர் இப்போ வாங்குறாரு. பட்ஜெட் என்ன? 837. ஆமாம், 837. கரெக்ட். 837க்கு 62 kg வாங்குறாரு. ஸோ கேன்சல் பண்ணுது. 62 1s are 62, 117, 2s are yes 2, 62, 21, 217, 217, 3s are 5, yes. So ultimately 13.50 rupees தானே கேட்டிருக்காங்க. ஆமாம், ரெடியூஸ்டு ப்ரைஸ் தான் ரெடியூஸ்டு ப்ரைஸ். கிளியர் ஆயிடுச்சா? இந்த சம்மோ நீங்கள் பேப்பர் பண்ண இல்லாமல் போடலாம். டோன்ட் வரி. புரியலையா? ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி நிறைய சம் பார்க்க போகிறோம். புரியும். ஓகே, ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கொஸ்டினில் வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. ப்ரைஸ் வந்து 10% கம்மியாகுது. ஸோ 10 வந்து இங்கே 9 ஆயிடுது. அதனால குவான்டிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கண்டிப்பாக இது ஏறும் போது அது இறங்கும். அதனால இங்கே இப்போ 9 வாங்கிட்டு இருந்தேன் நான், இப்போ 10 வாங்குறேன். ரேஷியோவில் 1 அதிகமாகிறதால கொஸ்டினில் கொடுத்த அந்த 6.2 kg அதிகமாகுது. எனக்கு வந்து ரெடியூஸ்டு ப்ரைஸ் கேட்குறாங்க. ரெடியூஸ்டு ப்ரைஸ் தெரியறதுக்கு எனக்கு ரெடியூஸ்டு குவான்டிட்டி தெரியணும். ஸோ ரெடியூஸ்டு ப்ரைஸ் தெரியறதுக்கு இந்த நியூ குவான்டிட்டி எனக்கு தெரியணும். அதனால இந்த 10 எவ்வளோ நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த 10 தான் 62 kg. ஸோ ரேட் எனக்கு கம்மியாகிறதால நான் 62 kg வாங்குறேன். 62 kg வாங்குறேன். என்னோட பட்ஜெட் எவ்வளோ? 837. அதனால நான் இதை டிவைட் பண்ணியிருக்கேன். சேம் இதே கொஸ்டின்லேயே ஃபைண்ட் த ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது ரேட்டு குறையறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த 9ஆல் டிவைட் பண்ணி வர்றதை நான் இதால் டிவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை அடுத்து இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான டைப்புங்க. அண்ட் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுற ஒரு டைப்பும் கூட. ஓகே, CGL Pre 2011. A reduction of 20% in the price of an apple enables a man to buy 10 apples more for 54. The reduced price of apples per dozen is okay. Reduction of 20%. Same way நான் price எழுதிக்கிறேன், quantity எழுதிக்கிறேன். 20% simplify பண்ணா எனக்கு 1/5. இதெல்லாம் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகே, price வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 5 வந்து எனக்கு 4 ஆயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்லி குவான்டிட்டி வந்து 4 வாங்கியிருந்தேன்னா 5 வாங்கியிருப்பேன். தட்ஸ் ஆல்.
இந்த 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால கொஸ்டினில் கொடுத்த இந்த 10 ஆப்பிள் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ரெடியூஸ்டு ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ரெடியூஸ்டு குவான்டிட்டி கண்டுபிடிங்க. 1 வந்து 10னா 5 வந்து 50. தட்ஸ் ஆல். எஸ். ஓகே 54 டசனில் கேட்குறதுனால இன்டூ 12. தட்ஸ் ஆல். ஓகே கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணலாம். ஓகே ஃபர்தராக கேன்சல் ஆகுமா பாருங்க. கண்டிப்பாக கேன்சல் ஆகாது. ஓகே இதை எப்படி பண்ணலாம்? நீங்கள் நினைக்கலாம் எப்படி சிம்பிளாக போட்டேன். 27 × 10 is 270. 270 + 54 நான் பண்ணேன். 270 + 54. இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். 27 × 12 எனக்கும் தெரியாது, நானும் இப்போ தான் பண்ணேன். பட் அந்த மெத்தடு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ் பண்ணேன், அவ்வளோதான். ஓகே கேன்சல் பண்ணி பாருங்க. 25 1s are 25. 25 1s are 25. ரிமைனிங் இஸ் 7. 25 2s are and 240. எஸ் 24 ரிமைனிங். பாயிண்ட்ச்சு நான் ஒரு 0 சேர்த்துக்கிட்டேன்னா எனக்கு 9. எஸ் 6. ஸோ 12.96. ஒன்றும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. பாயிண்ட்ல ஆன்சர் வருதுன்னா பாயிண்ட்ல ஆன்சர் வரா மாதிரியும் இருக்கும். பட் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட். சிங்கிளாக 2 ஸ்டெப்ஸில் ஆன்சர் வந்துடும். ஓகே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எக்கே கொண்டு வந்துட்டாங்க பாருங்க கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். Due to an increase of 50% in the price of egg, 4 egg less are available for 24. 50% increase ஆகுது. 50% is nothing but 1/2. ஸோ இங்கே எனக்கு ப்ரைஸ் வரும், இங்கே எனக்கு குவான்டிட்டி வரும். ப்ரைஸ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே 2க்கு வாங்கியிருந்தேன்னா இப்போ 3க்கு வாங்குறேன். இங்கே குவான்டிட்டி வந்து 3 இருந்தது, கண்டிப்பாக 2 ஆகிடும். 1 கம்மி ஆகிடும். ஏன்னா வந்து எனக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ கம்மியாகுது? 1 கம்மியாக. இந்த 1 தான் எனக்கு இங்கே கொடுத்த 4. இங்கே என்ன கேட்குறாங்க? ப்ரெசன்ட் ரேட் ஆஃப் எக்ஸ் பர் டசன். ப்ரெசன்ட் மீன்ஸ் இதுதான் ப்ரெசன்ட் குவான்டிட்டி கண்டுபிடிங்க. 1 தான் 4னா அப்போ 2 ஆகும். 2 × 4 which is 8. இந்த 8 முட்டை நான் வாங்குவேன் அவங்க கொடுத்த இந்த 24 rupeesல. டசனில் கேட்கறதுனால நான் இன்டூ 12 இங்கேயே பண்ணிக்கிறேன். 8 1s are 8 3s are. 3 × 12 is 36 rupees which is our present price. ஆமாம், present rate per dozen which is option number 3. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். இனி இந்த டைப்பில் யாரும் வந்து நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரும் இந்த டைப்பில் ஒரு மார்க் கூட மிஸ் பண்ண மாட்டேங்க. ஓகே A reduction of 20% in the price of wheat enables Lalita to buy 5 kg more wheat for 320. The original rate of wheat was. ஒன்றுமே இல்லைங்க, லாங்குவேஜில் மட்டும் ட்விஸ்ட்டு. வீட்டு கொடுப்பாங்க, ரைஸ் கொடுப்பாங்க, எக்கு கொடுக்குறாங்க, ஆப்பிள் கொடுக்குறாங்க, பட் கான்செப்ட் ரிமைன்ஸ் த சேம். லாங்குவேஜில் மட்டும்தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். தட்ஸ் ஆல். Reduction of 20% in the price of wheat. 20% is nothing but 1/5. Price, quantity. 20% reduction ஆகுதுன்னு சொல்றாங்களா? எஸ். 5 வந்து 4 ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி எனக்கு குவான்டிட்டி வந்து 4 வந்து 5 ஆகும். இதனால தான் லலிதா வந்து 5 கிலோ அதிகமான வீட்டு வாங்குறாங்க. இந்த 1 ரெடியூஸ் ஆகுறதுனால தான் 5 கிலோ அதிகமாக வாங்குறாங்க. ஓகே, அங்கே என்ன கேட்டிருக்கு? ஒரிஜினல் ரேட். இவ்வளோ நேரம் நம்ம ரெடியூஸ்டு ரேட், ப்ரெசன்ட் ரேட் பார்த்தோம். ஒரிஜினல் ரேட் கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் குவான்டிட்டி என்ன? 4. ஒன்று தான் 5னா அப்போ 4 4 × 5 is 20 kg.
அப்போ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி 20 kg வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? அவங்க பட்ஜெட் வந்து 320. 320க்கு 20 kg வாங்கியிருக்காங்க. 0க்கு 0 கேன்சல், 2 into 16. ஸோ இதுக்கு முன்னாடி 16 kg வாங்கியிருக்காங்க, விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. சூப்பரான கான்செப்டாக இருக்குங்க. புரியாத வரையும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். மேக்ஸே மொத்த மேக்ஸும் நான் சொல்கிறேன், மொத்த மேக்ஸ் நீங்கள் வந்து எடுக்காமல் பார்க்காம ஆர் வேற மாதிரி பார்த்து மீன்ஸ் ஃபார்முலாவில் பார்க்கறது, லாங் மெத்தடில் பார்க்கறது, பேப்பர் பென் வச்சு வளன்னு போடுற வரைக்கும் தான் உங்களுக்கு மேக்ஸ் கஷ்டம். ஒன்ஸ் யூ ஆர் சேஞ்சிங் த வே ஆஃப் சீயிங் மேக்ஸ், தென் மேக்ஸ் வில் பிகம் ஈஸி அண்ட் யூ வில் சே தட் மேக்ஸ் விச் இஸ் த ஈஸியஸ்ட் சாப்டர் நோ, லைக் தட் யூ யூஸ் டு சே. ஓகே, ஸோ அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் பார்க்காத வரைக்கும் தான் உங்களுக்கு மேக்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் பார்த்துட்ட பிறகு அவர் மெத்தடை மாற்றி கான்செப்டுவலாக போட ஆரம்பிக்கும் போது, ஒரு ஸ்டெப்பு சிங்கிள் ஸ்டெப் அவர் மைண்டில் வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, just simplify the value of ratio, then just make it as price and quantity, then see how the quantity of ratio varies. Just one increases, that one which is given in the data as 5 kg. And now just to find it out, because they have asked us the original rate, that's why I am finding this quantity. If they asked present rate, then I will go with this 5. So better do like this. As per the question, change the way of your approach, that's all. SSC CGL மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க பாருங்க, இவ்வளோ ஈஸியான ஒரு சம்மு. மெயின்ஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்காக காட்டுவோமா? ஓகே, மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. A reduction of 20% in the price of sugar enables a purchaser to obtain 8 kg more for rupees 160. Then the price per kg before reduction, அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து கேட்குறாங்க. 20% is nothing but 1/5. ஸோ ப்ரைஸ் வந்து எனக்கு 5 வந்து 4 ஆயிடுது. அதனால குவான்டிட்டி வந்து எனக்கு 4 வந்து 5 ஆஃப்கோர்ஸ் ஆகிடும். இந்த 4 இந்த 5 விச் இந்த வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 1 இன்க்ரீஸ் ஆகுறதுனால நான் 8 kg அதிகமாக வாங்குறேன். ஸோ எனக்கு வந்து ஒரிஜினல், ஆமாம் இங்கே வந்து ஒரிஜினல் தானே கேட்டிருக்காங்க. எஸ், ப்ரைஸ் பிஃபோர் ரிடக்ஷன். ஸோ இந்த குவான்டிட்டி தான் எனக்கு தெரியணும். அப்போ 4 நாங்கள் 4 into 8 which is 32 kg. நான் என்ன பண்ணுறேன், 32 kg வாங்குறேங்க. ஓகே, அங்கே கொடுத்த பட்ஜெட் என்ன 160. தட்ஸ் ஆல். இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, 32 into 5 rupees 5. Option number 1. See, like this they are asking in mains. So from this, I think it will be very clear for you. Mains means we can't expect the question level will be so high. No. Sometimes in many chapters they have asked the question like prelims. There will be no change when you analyze both prelims and mains question. So மெயின்ஸ்னா டஃபாக இருக்கும்ன்ற அந்த மென்டாலிட்டி வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எடுத்துரும். சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து சிஹெச்எஸ்ல கேட்குறாங்க, சிஜிஎல் ப்ரீல கேட்குறாங்க, எம்டிஎஸ்ல கேட்குறாங்க, செக்ஷன் ஆஃபீஸரில் கேட்குறாங்க, அண்ட் சிஜிஎல் மெயின்ஸில் கூட கேட்குறாங்க. ஸோ மெயின்ஸ்னாலே அந்த மாதிரின்னு கிடையாது. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், எந்த ஒரு எக்ஸாம்லையும் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சம் வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், ஆவரேஜாக இருக்கும். டஃப் கொஸ்டின் வந்து ரொம்பவே கம்மியாக கேட்பாங்க நான் வந்து சொல்லியிருப்பேன். டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ பாருங்கள். அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் சில ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி நான் சொல்லியிருப்பேன், அவுட் அப்ரோச் எக்ஸாம்ன்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த மெயின்ஸ் கொஸ்டின் பாருங்க. Due to 25% fall in the rate of X, one can buy 2 dozen X more than before. டசன்ல விட்டுருக்காங்க, அதை சும்மா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 25% fall. 25% is nothing but 1/4. அப்போ 4 வந்து 3 ஆகுது. தட்ஸ் ஆல்.
அப்போ குவான்டிட்டி எனக்கு 3 வந்து 4 ஆகும். இந்த 3 4 ஆகுறதுனால இந்த 1 வந்து அதிகமாகிறதால இங்க நான் 2 டசன் வந்து அதிகமா வாங்குறேன். ஓகேவா? ஒரிஜினல் ரேட் கேட்குறாங்க, அதாவது இந்த ரேட் கேட்குறாங்க. அப்போ குவான்டிட்டி கண்டுபிடிச்சோங்க. 1 2னா அப்போ 3 வந்து 6 டசன். ஓகே, நான் 6 டசன் வாங்குறேன்பா, அவ்வளோதான். எனக்கு பட்ஜெட் என்ன? 162. 162க்கு 6 டசன் வாங்குறேன். ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து ரேட் வந்து பர் டசன்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். 6ல கேன்சல் பண்ணுங்க. 6 2s are 12, remaining is 4, 6 7s are 42. ஸோ 27 rupees தான் இதோட ஒரிஜினல் ரேட், விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. சிம்பிளா இருக்கா? நிறைய பேர் வந்து சொல்றீங்க ஸ்டெப்ஸே இல்லை ப்ரோ, செம்மையா இருக்கு. எனக்கு வந்து நேரில் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக போட்டுறீங்க, அவ்வளோதாங்க மேக்ஸ். உங்களை ஸ்டெப்ஸ் கேட்குறாங்களா? ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சா போடுங்க. ஸ்டெப்ஸ் கேட்குறாங்களா? ஸ்டெப்ஸே வேண்டாம். அவங்க கேட்குறது ஆப்ஷன் மட்டும் தான். அந்த ஆப்ஷன்லாம் என்ன ஆன்சர்? அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுதான் காம்படிஷன். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் மேட்டர்ஸ். ஒரு செகண்டும் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். செலெக்ஷனுக்கு வந்து தூரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் செலெக்ஷன் வரதுக்கும் ரொம்ப முக்கியம் டைமிங். ஓகே, இந்த டைப்புக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. If the price of sugar increases by 20%, one can buy 2 kg less for ₹50. Okay, price வந்து 20% increase ஆகுது. 20% is nothing but 1/5. 5 வந்து 6 ஆகுது price. இப்போ குவான்டிட்டி வந்து கண்டிப்பா 6 வந்து 5 ஆகும். குவான்டிட்டி வந்து குறையும். எவ்வளோ குறையுது? 1 குறையுது. கொஸ்டின்ல எவ்வளோ குறையுது? 2 kg குறையுது. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? அமௌண்ட் ஆஃப் சுகர் பிஃபோர் பிரைஸ் ஹைக். அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து 6 பிஃபோர் ஹைக்கு. அப்போ 6 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 6 × 12 is 12 kg. 12 kg is your answer, which is option number 2. ஓகே, இந்த டைப் பார்த்தீங்களா? சிம்பிளாக ஈஸியாக சின்னதாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒரே ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன். மேக்ஸ் வந்து ஸ்ட்ராங், செம்ம ஸ்ட்ராங்காக வேற லெவலில் ஸ்ட்ராங் ஆக்கலாம். உங்களுக்கு மேக்ஸே வரலன்னா கூட அது வந்து நம்ம சேனல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஒரே விஷயம் தான், பட் எந்த விஷயமா இருந்தாலும் இது மேக்ஸ்ன்னு இல்லை, பொதுவாக உங்களோட லைஃப்ல நீங்க எந்த விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் கன்சிஸ்டன்சி தான். ஓகேவா? டெய்லி நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு 2% டைம் தான் ஆகும். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர் டே 2% டைம் வந்து நீங்கள் அலாட் பண்ணி டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற வீடியோ நம்ம வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். ப்ராக்டிஸ் வந்து எந்த புக்கில் வேணாலும் பண்ணுங்க. ஒரு சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பார்த்து. அதுக்கப்புறம் அந்த சாப்டர் எந்த புக் உங்ககிட்ட எந்த புக் இருந்தாலுமே, ப்ரீவியஸ் இயர் பேப்பரோ, RS அகர்வாலோ, XRY கிரண் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், 100 சம்ஸ் இருக்குன்னா 90 to 95 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுவீங்க. அது என்ன ப்ரோ, அப்போ அந்த 5 to 10 சம் கண்டிப்பாக முடியாது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு டவுட் இருக்கலாம். இவ்வளோ கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் சம் சால்வ் பண்ண முடியலையே. சால்வ் பண்ண முடியும். ஆஃப்டர் சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸும் வரும். ஏன்னா அது சம் மிஸ்லேனியஸாக இருக்கலாம், அதர் சாப்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு அதர் கான்செப்டை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். போக போக அதுவும் உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்துடும். அதனால் பயப்பட தேவையில்ல. வரலன்னா இந்த கொஸ்டினை வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட போடுங்க. நான் அதான் கேட்டுருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம சேனல் வந்து சால்வ் பண்ணி கண்டிப்பாக காட்டுறோம். அண்ட் வேற லெவல் சப்போர்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ், கீப் ப்ரிப்பேரிங் வெல். அப்கமிங் NTPC குரூப் டியில் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் பார்த்து எக்ஸாம் கிராக் பண்ணி இங்கே வந்து பேசுவீங்க அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயம் தான் நான் உங்கள் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்குறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் who are preparing for competitive exams. அண்ட் மேக்ஸே வரலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்னாலே நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் எழுதாமல். ஏன்னா நான் என்கிட்ட நிறைய பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா வேணாம் ப்ரோ, ரொம்ப மேக்ஸ் கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக. அதை பாருங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் என்ன மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. இவ்வளோதான் மேக்ஸ், சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக பார்த்தோன்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் ப்ரிப்பேரிங் வெல். ஆல் த பெஸ்ட். பாய்.